ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வாரின் பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். மனோவாக் காயங்கள் என்கின்ற இந்த திருவித கரணங்களாலே எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அடிமைப்பட்டு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஆச்சாரியர்களினுடைய கருத்து மிக ஸ்பஷ்டமாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. இளைய பெருமாள் காடேற சென்ற பொழுது ராமனோடு அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா விதமான அடிமைகளையும் நாம் அடியேன் வலுவில்லாமல் செய்ய வேண்டும், தேவரீரினுடைய ஆணைக்கு ஏற்ப அடியேன் செய்ய வேண்டும் என்று பாரித்து ராமனிடத்திலே சொன்னார். அதுபோல அவரை ஒத்தே இங்கே ஆண்டாள் மனசாலே எம்பெருமானுக்கு குறைவற்றவனை அடைய வேண்டி அவனுக்கு சமர்ப்பிக்க கைங்கரியம் செய்யும்படியான வஸ்துக்கள்லாமும் சமர்ப்பிக்க மனசாரே ஸ்மரிப்பதோடு அல்லாமல் வாயாரேயும் சொல்லி வைத்தால் 100 தடா வெண்ணெய் அக்கார வடிசல் சமர்ப்பிப்பது அப்படின்னு வாயாலேயும் சொல்லி வைத்தாள். குறைவற்றவன் திருவாய்ப்பாடியினுடைய செல்வங்கள் அதுல ஒன்றுக்கு இந்த 100 தடாவான சமர்ப்பணம் அப்படிங்கிறது ஈடாகுமான்னா இது எல்லாமே அல்பமானது. திருவாய்ப்பாடியின் செல்வத்தை பார்க்கும்போது இவையெல்லாம் ஒரு பூர்ண கும்பம் போல அல்பமானது அப்படின்னு நஞ்சியரனுடைய வாக்கு. இவள் மனசார நினைத்தது மாத்திரம் அல்லாமல் வாயாலே சொல்லி வைத்தாள். அப்படிங்கும்போது இது எல்லாமே அல்பமானது. இருந்த பொழுதிலும் கூட இவர்கள் இப்படிப்பட்ட அடியார்கள் ஆண்டாள் நாச்சியார் துவயத்தினுடைய முற்பாதியை அனுசந்தித்தவர்கள், எம்பெருமான் வேறு எதையும் எதிர்பாராத உபாயம் அப்படிங்கிற சிந்தனையோடு ஸ்வப்பிரயத்தன லேசம் அற்றவர்களா இருப்பார்கள். துவயம் ரகசிய திரயத்துல மந்திர ரத்னம்னு சொல்லப்படுறது. எப்படி உபதேச ரத்னம், ஸ்லோக ரத்னம் அப்படின்லாம் சொல்றோமோ, மந்திர ரத்னம்ங்கிறது துவயத்தை சொல்லப்படுறது. அதுல முதல் பாதியை அனுசந்தித்தவர்கள், முதல் பாதியை அனுசந்திக்கக்கூடியவர்கள் ஸ்வயப்பிரயத்தன லேசமற்று இருப்பார்கள். அதே துவயத்தினுடைய பிற்பாதியை அனுசந்திக்கக்கூடியவர்கள் கைங்கரியத்தின ருச்சியுடையவர்களா இருப்பார்கள். கைங்கரியங்களை எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்ற ஆசை உடையவர்களா இருப்பார்கள். அப்படி பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிருசானுஷு ரம்ஸ்தியதே அப்படின்னு அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே அப்படின்னு எப்பொழுதும் வலுவிலாத அடிமை செய்யும்படியா அடியேனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், தேவரீரே ஆக்ஞை இட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுபோல இளைய பெருமாளை போலே துவயத்திலே பிற்பாகுதியிலே அனுசந்தித்திருக்கும்படியா ஆண்டாள் நாச்சியார் கைங்கேரியம் செய்ய வேண்டும் என்கின்ற ருச்சி உடையவளா இருக்காள். அப்படி 100 தடாவாக சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறாள். இன்று உவந்து இத்தனையும் நீர் ஏற்றுக்கொண்டால் இன்னும் கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு சொல்றாள். இன்னும் உவந்து இத்தனையும் அமுது செய்திடப்பில் 100,000 பின்னும் இன்னும் நாங்கள் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது ஒழிக்க உண்ணாதது அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த கைங்கரியம் இன்னும் உவந்து அவன் ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு செய்யும்படியான கைங்கரியம் அப்படிங்கிறது யாருக்காக? இந்த கைங்கரியம்னா ஏறு திருவுடையான், மிகப்பெரிய செல்வத்தை உடையவன். நாள் செல்ல அந்த செல்வமானது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படியான செல்வத்தை உடையவன். இப்படி செல்வத்தாலே நிறைந்து ஒருவரிடத்திலேயுமே ஒன்றை பெற முடியாது, பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமையாலே ஒருவன் மிகுதியாக கொடுத்தான், அதனால வந்த மகிழ்ச்சி, மற்றொருவன் குறைவாக கொடுத்தான் அதனால வந்த இகழ்ச்சி அப்படிங்கிற கருத்தே இல்லாதவன், எப்பொழுதுமே அதீதமாக மிகுந்திருக்கும்படியாய் வளரக்கூடிய செல்வத்தை உடையவன் அப்படிங்கிறதுனால ஏறு திருவுடையான் அப்படின்னு சொல்றான். ஏறு திருவுடையான். இன்று வந்து இவை கொள்ளுங்கொளோ, இது நான் வாயால சொன்னது மாத்திரமல்ல, என்னை சமர்ப்பிக்க வல்லவள் ஆக்கி தான் இவற்றை ஸ்வீகரித்துக் கொள்ளுவானோ. இது ஏதோ வாயால சொல்றது மாத்திரம் இல்லாமல் என்னை செய்யும்படிக்கு செய்து அவன் ஸ்வீகரித்துக் கொள்ளுவானோ அப்படின்னு. அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமத்துல மாலை வேளையிலே சென்று நான் ராமன், இவள் மைத்திலி, இவன் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லி அனுஷையினுடைய உபசாரங்களை எல்லாம் ஏத்துக்கொண்டானே, அதுபோல அடியேனுடைய உபசாரங்களையும் ஏத்துக்கொள்ளுவானா ஏறு திருவுடையான். கூரத்தாழ்வான் தன்னுடைய சுந்தரபாகுஸ்தவத்துல இந்த பதத்தை
ஆரூட ஸ்ரீஹி அப்படின்னு சொல்றார். திருமார்பிலே ஏறி இருக்கும் ஸ்ரீதேவியை உடையவன் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு. ஆரூட ஸ்ரீஹினா திருமார்பிலே ஏறிய திரு, ஸ்ரீதேவியை உடையவன், ஏறி இருக்கும். இந்த அர்த்தமும் சம்பிரதாய சித்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதீக வியாக்கியானம் இங்கே சொல்லப்படுறது. எம்பெருமானுடைய சிஷ்யர்கள்ல வங்கிபுரத்து நம்பி என்பவர் ஒருவர் இருந்தார். சிரியாத்தான் அல்லது சிரியாச்சான் அப்படின்னு சொல்லப்படுபவர், மகானுபாவர். அந்த நம்பியினுடைய சிஷ்யர். ஒரு சமயம் சிரியாச்சான் போஷள ராஜ்யத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். ராஜகேசரி அப்படிங்கிற இடத்துல எழுந்தருளி இருக்கும்போது நம்பியை பார்க்க சென்றார். அவரோடு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் ஆச்சான் இடத்துல சைவம் முதலான பிற சமயங்கள் மற்ற மதங்கள் எல்லாமும் சிவனை போன்ற ஒரு தெய்வத்தை எல்லாம் பரம்பொருளாக்குறார்கள், அவனை சர்வஜனாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இது என்ன ஒரு விசித்திரம், அல்ப ஞானம் பெற்றவர்களா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களை காட்டிலும் வைதிக மதத்தில் உள்ளவர்களுக்கு நமக்கு சிறப்பு என்னன்னா, லக்ஷ்மிநாதனே ஆசிரியிக்க தகுந்தவன் தக்கவன் அப்படிங்கிற ஒரு மிதுனத்தை பற்றி இருப்பதுதான் நமக்கு உத்தேசம். எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி, அவர்களுக்கு ஏக சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ணுவது, அவர்களுடைய திருவடியை பற்றுவது அப்படின்னு சொன்னதாக ஆச்சான் அருளினார் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கே அனுசந்திக்கிறது. அதனால ஏறு திருவுடையான் எப்பொழுதும் திருவோடு எழுந்தருளி இருக்கக்கூடியவன், அவனை பற்றுவதே நமக்கு உச்சிதம் அப்படிங்கிறதுனால திருவுடையான், ஏறு திருவுடையான், மார்பிலே ஏறி இருக்கும் திருவை உடையவன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்ரீயபதித்துவத்தை நன்னாக ஸ்பஷ்டமா காட்டுகின்றார். அப்படி நம்முடைய தர்ஷனார்த்தம் இப்படி இருக்கிறதுனால துவயத்தினுடைய முற்பாகுதி என்ன சொன்னோம், எம்பெருமானை பற்றும் பொழுது புருஷகாரமான பிராட்டியை பற்றினதாகவே நாம் எண்ணுகின்றோம். அப்படி அவளை முன்னிட்டு கொண்டே நாம் பற்றுகின்றோம் எம்பெருமானை. பிற்பகுதியிலே எம்பெருமானை பிராப்பியமாக பற்றும் பொழுது பிராப்பியான இவளையே முன்னிட்டு கொண்டு பற்றுகின்றோம். எப்பொழுதுமே நமக்கு உபாயமாகும் பொழுது இவள் புருஷகாரமாகின்றாள். எம்பெருமானே உபாயமாகும் பொழுது இவளை முன்னிட்டு கொண்டே நாம் அந்த பேற்றையான எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றோம். அந்த கைங்கரியம் அப்படிங்கிற பலன் சித்திக்கும் பொழுது சேர்ந்திருந்து அந்த கைங்கரியத்தை நமக்கு நல்குகின்றாள் அப்படின்னு. ஆக முற்பகுதியிலே புருஷகாரமான பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பற்றுகின்றோம். பிற்பகுதியிலே கைங்கரியம் சித்திக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது இவள் முன்னாகவே, பிராப்பியான இவள் முன்னாகவே பற்றுகின்றோம் அப்படிங்கிறதுனால ஏறு திருவுடையான் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு ஆரூட ஸ்ரீஹி ஸ்ரீயப்பதித்துவத்தை நன்னாக காட்டி துவயத்திலே முற்பகுதியிலேயும் பிற்பகுதியிலேயும் அனுசந்திக்கும் பொழுதும் இவளை முன்னிட்டு கொண்டே நமக்கு நடக்கின்றது அப்படிங்கிறதுனால ஸ்ரீயப்பதித்துவத்தை முன்னிட்டு பரத்வத்தை இந்த இடத்துல நிலைநாட்டி நமக்கு நாச்சியார் காண்பிக்கின்றாள் என்கின்ற அர்த்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான ஒரு சின்ன வரியிலேயே உயர்ந்த ஆழ்ந்த அர்த்தத்தை நமக்கு காட்டிவிட்டாள். இந்த தெய்வமான எம்பெருமான் ஒருவனையே நீங்கள் பற்றுங்கோள் அப்படின்னு சொல்றது போல இந்த வாக்கு அமைந்திருக்கிறது. அற்புதமான அனுபவம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.